ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்வமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. அடுத்த பேஜ் பக்கம் 232. 232 எடுத்தீங்களா? ஓகே, மேலே டாப்பில் அதிலிருந்து ஆரம்பிக்கணும். தஸ்மின் ஆத்மனி கர்ம அபாவே அகர்மணி கர்ம விபீரித தர்ஷனம் அந்த்யந்த நிரூடம் யதஹ கிம் கர்ம கிம் கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாः தேகாத்யாஸ்ரயம் கர்ம ஆத்மனி அத்யாரோப்யः அகம் கர்த்தா மம ஏதத் கர்ம மயா அஸ்ய பலம் போக்தவ்யம் இதி ச ததா அகம் தூஷ்ணிம் பவாமி ஏன அகம் நிராயசக அகர்மா சுகீ ஸ்யாம் இதி காரியகரண ஆஸ்ரய வியாபாரமோ உபரமம் தத் கிருதம் ச சுகித்வம் ஆத்மனி அத்யாரோப்ய ந கரோமி கிஞ்சித் தூஷ்ணிம் சுகம் ஆசமிதி
அபிமன்யதே லோகः தத்ர இதம் லோகஸ்ய விபரீத தர்ஷன அபனாய ஆக பகவான் கர்மணி அகர்மய பஷ்யேதித்யாதி. ஆக தூஷ்டிம் அப்படின்னு வருது வேர்டு. தூஷ்டிம் பவாமி, தூஷ்டிம் சுகம் ஆசை. அப்படிதான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தூஷ்டிம்னா ரிலாக்ஸேஷன். அப்படி என்ன பாரு, அப்படியே இந்த இதுக்கு முன்னாடி வா, அதில் இடிச்சிடாமல் வரணுன்னா அந்த ஒயரை தாண்டி இந்த பக்கம் வா, குப்பனுக்கு முன்னாடி வா, அதை இடிச்சிட்டு ஒயர் இருக்கு பாரு. அவ்வளோதான். நீ நகர்ந்து நல்லா நகர், இங்கே பாரு. பஸ் ஒருத்தர் உள்ள வாங்க. கௌரிமா முன்னாடி வாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் நல்லா பின்னாடி பண்ணணும். வித்யா என் கண்ணுக்கு வரணும். அதுமாரி சேரை கொஞ்சம் பின்னாடி போங்க. சுமதி அம்மா சேர் கிட்டக்கு போங்க. சந்தனவள்ளி சேச்சு அப்படி. அவ்வளோதான். இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேரிங் இதெல்லாம், அப்புறம் பக்கத்தில் கண்ணாடி இருக்கும், இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். அவன் ஓட்டுறது வேறு மாதிரி ஓட்டுவான். முன்னாடி அதே செட் பண்ண ஓட்ட மாட்டாங்க. வேறு டிரைவர் வந்தார்னா அவருக்கு தோதா பண்ணிப்பார். ஒரு செட்டப் அது. ஓகே. தூஷ்டிம்னா இப்போ சுகம் இல்லை. எங்கேயார் ரிட்ரீட் போயிட்டு ஏதாவது தங்கிட்டு வந்து, நான் கூட பண்ணேன் மாம்பழத்துலையே, தொல்லை தாங்க முடியல. நேராக வந்து டி நகரில் லாட்ஜில் ஒரு ரூம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணி, நானும் எவ்வளோ சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு 1/2 hour கொடுத்தா போகிறோன்னு. நடக்கலை. சரி, அதே வேகத்தில் எதுக்கு போனேன், தியாகராய நகர் போயிட்டு ஒரு ரூம் போட்டு 1 hour தான் அது போகிறோம். இதே மாதிரி டெல்லியிலையும் போனேன் நான். உத்தரகாசிலாம் போயிட்டு எல்லாம் ரிட்டன் வந்து டெல்லி ஸ்டேஷனில் டெல்லிக்கு போயிட்டு ஒரு 1 hourக்காக ஒரு லாட்ஜ் எடுத்தேன்னா பிரம்மச்சாரிக்கெல்லாம் கிடையாதுன்ட்டான் ரூமு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ ஃபோனுக்குன்னு அந்த வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த தூஷ்ணீம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த லாட்ஜில் போனதான் தெரியும், பெல் அமுத்துவான். சார் காஃபி வருமா? எதுவும் வேண்டாயா, எதுவுமே என்ன பெல்லே அடிக்கக்கூடாது. 10 நிமிஷம் கழிச்சு வாஷிங் ஏதாவது இருக்கா? இதுக்கு அந்த வீட்லேயே இருந்திருக்கலாம். 1 hour டிஸ்டர்ப் பண்ணிட்டான். தூஷ்ணீம் ஆசை. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு அப்புறம் பாரு அப்படியே அமைதி ஆகிடுவேன், ஆனந்தமாகிடுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் இது இருக்குது. அதே ரிட்டைர்மெண்ட் ஆன ஆளை போய் பார்த்தேன்னா, விருத்தஸ்தாவது சிந்தா பிரம்மணி பரம்பிரம்மணி கோபின்னு சக்தா. அந்த பரபிரம்மத்தை பற்றி அந்த வயசான காலத்தில் நினைப்பு வராது. ஒன்று நம்முடைய பெயின், அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க பெயின். ஏதோ ஒரு பெயின் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்.
இப்போ 2 குரூப் இருக்குது. ரிட்டைர்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆன குரூப்பு. 2 பேருமே தூஷ்ணிம் ஆசக நாஸ்தி. நீயா வேதாந்த வகுப்பு வந்து கேட்டு அதில் ஏதாவது புரிஞ்சுதுன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீ உன்னுடைய வைதிக விஷயத்தில் டெஃபினட்டாக இருக்காது. இதுதான் இவர் சொல்கிறாரு. அது நம்ம பாஷ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறாரு? குரு வாச்ச என்ன சொல்கிறாரு? குரு, உன்னை நீ அறிவாயாகின் உனக்கு ஒரு கேடில்லை, என்னை நீ கேட்கையினால் இதை நான் உபதேசிக்கிறேன். சிஷ்ய வந்து கேட்டதுனால அதனால் குரு உபதேசிக்கிறார். குரு ஏன் உபதேசிக்கணும்? மழைலாம் வந்து டிராஃபிக்லாம் இருந்து அதில் நீ வந்ததுனால குரு உபதேசிக்கணும். புரியுறதா? சிஷ்ய உவாச்ச, ஐயா, என்னைத்தான் ஜடம் என்று எண்ணி சொன்னீரையா? தன்னைத்தான் அறியாத மாந்தர் ஒருவர் தரணியில் உண்டோ? எப்படி? பின்னர் தான் அவர்கள் மறந்து பிறந்து இறந்து ஒழுவானேன். இல்லை, நின்னைத்தான் நம்பித்தான் நிர்ணயம் செய்வீரே, இதை எனக்கு புரியும்படி சொல்லுங்களேன். இப்போ நான் வரும்போதே ஒருத்தர் எனக்கு புரிகிற மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு புரிகிற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கணுன்ற. கரெக்டு தான்? இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் புரிகிற மாதிரி தான் சொல்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என் மைண்ட் செட் இருக்கணும். இப்போ என்னுடைய சகாய்க்கு சொன்னேன், அது சுப்பிரபாதம் ஓடின்னு இருக்கு, பஜகோவிந்தம் போயின்னு இருக்கு, கிளாஸ் பார்த்துன்னு ஒரே ஆச்சரியம். இப்போ இதை பார்க்குறதுனால அது வெறும் பஞ்சாயத்து ரேடியோ மாதிரி ஓடின்னு இருக்குமா, இல்லை அதை கேட்குறதுனால இதை விட்டுடுவீங்களா? 2 இருக்குல்ல. எப்போ அதை கேட்டுகிட்டே தான் இதை படிக்கிறேன்னு. அது எப்படி? ஒரு நேரத்தில் ஒரு இந்திரியம் ஒன்று தான் பண்ணோம். அதுவே பெரிய கஷ்டம். ப்ரேயர் தான் நமக்கு. இப்போ அப்போத்துலேருந்து இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே வந்து பாட்டு கேட்டுட்டே படிப்பேன் நான். பாட்டு டிஸ்டர்ப் ஆகாது. ப்ரேயர் தான். சப்போஸ் பாட்டில் சில வேர்ட்ஸ்லாம் வரும், தத்துவ இதெல்லாம், உடனே நோட்டை எழுதிப்பேன். அதில் தான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நடுவில். புரியுறதா? எல்லாத்துலேயுமே ஒரு அழகு இருக்குது. புரியுதா? அப்போ நீ வந்து சமக்கிரமாம், உன்னை வந்து அஜிடேட் பண்ணக்கூடாது. மழை வந்தது பிளஸ்ஸிங்ஸை போயிட்டான். நான் சொல்லிட்டு வந்தேன் மழை வந்துடுத்து அப்படின்னு ஆனந்தமா. அது பேசிகிட்டு இருந்த அம்மா வந்து, நான் அப்போ இடி இடிக்கிற மாதிரி பேசலை சாமி அப்படி சொன்னேன். நீ இடிக்கிற மாதிரி பேசலம்மா, அது எல்லா தேவதைகளும் வந்து நீங்கள் பேசுகிறதுனால மழை பொழிகிறது, மழை பொழிகிறது அப்படி இந்த மாதிரி ஒரு கோட்டை அப்படி போட்டு போவார். அதெல்லாம் நீங்கள் ரசிச்ச. அப்போ நான் பரிக்கிரமா பண்ணும்போது மத்தியானம் அந்த மழை பொழியிறது எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அதே வருணம் பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். நீ வந்து இந்த மோடி ஐயா வந்து பேசிட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. ஏற்கனவே மதுராந்தகத்தில் ஆள் சேர்றது கஷ்டம். என்ன எப்படியோ எல்லா பயலும் ஒன்றா சேர்ந்துருக்கான். அது மீட்டிங் முடிஞ்சு அவர் ஃப்ளைட்டில் ஏறினோன்னா மழை பெய்யும். அப்படி தான் ஆச்சுன்னு புரியுதுல்ல? ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் சித்தி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு. சித்திலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, நான் சத்யசாயி இல்லை, புரியுதா? நான் சித்திலாம் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீ வந்து இதுலேருந்து எடுத்து கேட்பேன். நீ புரியுதா? துரைமுருகன் கேட்ட பாரு, எனக்கு ஒரு மோதிரம் கொடு அப்படின்னு. இப்படி இருந்து எடுத்து கொடுப்பேன். நானும் கொடுப்பேன், மோதிரம் கொடுப்பேன், வளையல் கொடுப்பேன், காலையில் வந்துருந்தால் ட்ரெஸ் கொடுத்துருப்பேன். நேற்று காலையில் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. எப்படி?
சித்தி வச்சுருக்காரு போல இருக்கு, அஷ்டமா சித்தி சுவாமிஜிக்கிட்ட இருக்குது அப்படின்னு. அஷ்டமா சித்திலாம் இல்லை, காரகத்தோடு வேலை பண்ணுறேன், பிரயத்தனத்தோடு வேலை பண்ணுறேன், டீப்பாக ஆழத்தோடு பண்ணணும். கர்மம் பண்ணுறதே தோஷம்னு படிக்க போகிறோம். ஆனால் அந்த தோஷமான கர்மத்தை பண்ணுறதே ரொம்ப கடினமாக இருக்கணும். இப்போ புரியுறதுல? இதெல்லாம் இருக்கு. நான் பக்கத்து ஊருக்கு போனோம். நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரெயின்லேயே எல்லாத்தையும் முடிச்சுடுவேன், பழி தேய்க்கிறது, குளிக்கிறது எல்லாமே. இப்போதான் அந்த பாத்ரூமில் நீ நிற்கிறதே பெரிய சர்க்கஸு. அது நீ எங்கேயா பண்ணினா போய் மோதுப்பேன். இப்போ அது ஒரு மாதிரி சைஸாக நின்று எல்லாம் பண்ணி பல்ல தேய்க்கிறதே கஷ்டம். பல்லு தேய்ச்சா இங்கேயோ மூக்குக்கு போகும். புரியுது? அப்படிலாம் பண்ணி எல்லாம் முடித்து ட்ரெயின்லேயே யோகா பண்ணிவிட்டு அந்த ஓடுற ட்ரெயின்லேயே யோகா பண்ணுவேன். நான் போகிற டயத்தில் எவனும் இருக்க மாட்டான். புரியுதா? அதுக்கப்புறம் குவைட்டாக உக்காந்துப்பேன். அப்புறம் அவன் கடைசி நிமிஷத்தில் இறங்கும்போது ஓடி அந்த பாத்ரூமுக்கு முன்னாடியும் பின்னே நிற்பான் பாரு, அவஸ்தைப்படுவான். ஏண்டா ஒரு 1/2 hour முன்னாடி போனால் தான் என்ன இல்லை? எல்லாம் அப்படி. இது சாதாரண ஒரு சாதாரண விஷயத்திலே இந்த பிரச்சனை இதெல்லாம். அதனால் சொல்கிறேன் கேளு. பாஷ்யக்காரர் சொல்கிறாரு, கவயோகி அபி மோகிதா. பண்டிதர்கள் கூட, ஞானிகள் கூட, அறிவாளிகள் கூட, சான்றோர்கள் கூட, புத்தி உள்ளவங்க கூட கர்மத்தை பற்றி குழப்பம் இருக்குது. கர்மம் பண்ணுறதில் குழப்பம் இருக்குது. சாதாரணமாக பண்ணுற குழப்பம் இருக்குது. நம்ம சொல்கிறது மாதிரி விகித கர்மா, வேதம் விதித்த கர்மப்படி செய்கிறதும் குழப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்த பிறகு அதை ஒரு தினசாக பண்ணணும், அதுலேயும் குழப்பம் இருக்குது. அப்போ குழப்பம் மோகிதா, குழம்பி போயிருக்கார்கள். இந்த சவுத்தெல்லாம் குழம்பிட்டஞ்சி, ராவராது, குழம்பிட்டஞ்சி, குழம்பிட்ட சொல்லு, குழம்பிட்டன். அப்போ சப்போஸ் எந்த செயலும் சும்மா இருக்க முடியாது. மனுஷனால் சும்மா தான் இருக்க முடியாது. பாரு, புரியுதா? இப்போ அதுக்கு பேர், இந்த சும்மா இருக்கிறதுக்கு பேர் அகர்மா. இந்த அகர்மன்றது இவனுடைய பாஷ்யம். ஒவ்வொருத்தருடைய பாஷ்யம் என்னென்னா, இப்போ என்ன பண்ணுற, சும்மா தான் இருக்கேன், பெஞ்சில் வச்சுட்டாங்க, பெஞ்சில் வச்சுட்டான்னு வேலை கிடையாதுன்னு. ஆனால் சம்பளம் கொடுப்பான். எப்படி ஜாலியாக தானே இருக்கணும்? பெஞ்சில் வச்சுட்டான்னா வேலை கொடுக்க மாட்டான், ஆனால் சம்பளம் கொடுப்பான். அப்போ ஜாலியாக அதில் இருந்துட்டு போகலாம்ல. 2 நாளைக்கு ஜாலியாக கேன்டீன்லாம் போயிட்டு வரலாம். எவ்வளோ என்ன பெஞ்சா அப்படின்னு கேட்பான். போகிறவன் சும்மா இருப்பான், அவன் வேறு ஒரு நக்கலாக பார்த்துட்டு போவான். அப்பா அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்க முடியாது. வீடாக இருந்தால் இறங்கி தெரு வழி போய் அந்த ரோஸ் மில்க்கு குடிச்சிட்டு வந்துடலாம். அந்த கார்னரில் அந்த ரோஸ் மில்க்கும் ஒரு கன்றாவி ரோஸ் மில்க்கு இப்போ தான் நல்லாவது போடுறேன்னா ரெட்டாக போட்டு ஏதோ தித்திப்பு போட்டு ஏதோ கூடாதுதான். ஏதோ பெரிய போர்டு ஒன்று போட்டான் ரோஸ் மில்க்குன்னு. எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும், என்ன அதை வாங்கிட்டு வாடான்னு. அப்புறம் ரோஸ் மில்க் மேலே வைராக்கியம் வந்துடுது. இந்த கார்னரில் குருஜி பவனில் இது. அப்போ இந்த மாதிரி த்ரில்லிங்காக இருக்கிறது. ஓகே, அப்போது விபரீத தரிசனம் இருக்கு. என்ன விபரீத தரிசனம் அப்படின்னா, காரிய காரண சங்காத்து அந்த ஸ்தூல சரீரத்தில் கூட இவனுக்கு விபரீத தரிசனம் இருக்கு. சும்மா கர்மயோகம் இது அதெல்லாம் அதில் கூட இல்லை. காரண காரிய, காரணம்னா இந்த ஸ்தூல சரீரம், காரியம்னா சூக்ஷ்ம சரீரம். நம்மளுடைய பாடி மைண்டு சென்சஸ் இருக்க சும்மனே இருக்க மாட்டேது. சும்மா தான் இருக்க முடியாது. மற்றவங்களாம் சொல்லிடலாம் சும்மா இருக்க வேண்டியதானே வயசான காலத்தில்.
உனக்கு வயசு வரட்டும், அப்போ தான் தெரியும். சிவனேன்னு ஜபம் பண்ணலாம்ல, எவ்வளோ நேரத்துக்கு ஜபம் பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் கிளாஸ் கேட்பேன்? ஏற்கனவே ஆத்ம விசாரம் கிளாஸே நம்ம சனிக்கிழமை ராத்திரி தான் பண்ணுறோம், புரியுதா? அதுவும் அவசரம் அது. அப்புறம் ஃபோன் பண்ணி, என்னால் ப்ரிப்பேர் பண்ணல, நீ பண்ணுறியா? அதே ஸ்கூல் காலேஜிலேருந்து அதே தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும் ஆத்ம விசாரம் வரை. எதுக்கு இந்த பிரமுக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்கோமே, எதுக்கு போட்டிருக்கோன்னா சாஸ்திரக்கான பிரமுக்கு, அவன் 3 படித்து வச்சுட்டு இருக்கணும். எவனாவது சதி பண்ணானா அவங்க தான் பண்ணணும், புரியுதா? 2 டபுள் கிளாஸ் பண்ணோம். நான் அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சேன். பக்கத்தாத்து கணா இருக்குல்ல, சாஸ்திர கணா, நீ வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற. அடாப்பா, இல்லை இவ்வளோலாம் அவன் ஸ்டாலின் ஊழல் விட மோசமான ஊழலாக இருக்க. நம்ம சிஸ்டமில் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு மனுஷனுங்க இருக்காங்க, புரியுதா? இதெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக கேட்டுக்கிறது, அதுக்கு தான் மெதுவாக உள்ளே போகிறது. அப்படியா, சரி சரி, உள்ளே போனால் தான் தெரியுது. இதெல்லாம் விபரீத தரிசனம். இப்படி நான் பார்க்குறதா? இந்த பாடி மைண்டு சென்சஸ் வந்து சும்மா இருந்தால் அது சும்மா இருக்கிறது, அது வேலை பண்ணினா வேலை பண்ணிடுதுன்னு சொல்கிறையே, அது வந்து விபரீத தரிசனம், ராங் பர்செப்ஷன், புரியுதா? அப்படின்றது இங்கே சொல்கிறார். அப்போது இதில் என்னென்னா, இப்போ பாராயணம், ஜபம், பூஜை, உபாசனா அப்படி பண்ணோம்னா அது வந்து நோபல் விஷயந்தான். நீ கண்ணை மூடி தியானம் பண்ணாலே லோகத்துக்கு சாமம், உனக்கு வந்து சாமம் ஆகிறதோ இல்லையோ, நீ கண்ணை மூடி தியானம் பண்ணேன்னா லோகத்துக்கு சாமம். கொஞ்ச நேரத்துக்கு ஹர்ட் கில்ட் இல்லாமல் இருக்கும் அந்த டைம். அப்போ வந்து அதுவும் கர்மா, அது மானசீக கர்மா. உபாசனை பண்ணினாலும் மானசீக கர்மா. அப்போது 3வது அத்தியாயத்தில் பகவான் டிக்ளரேஷன் பண்ணார். வேதாந்த டிண்டியமா என்ன பண்ணுறாரு? ந கரோமே கிஞ்சித் தூஷ்ணிம் சுகம் ஆசந்தி அபிமன்யத்தே லோகா. அதை தான் இங்கே சங்கராச்சாரியர் இங்கே பாஷ்யத்தில் சொல்கிறார். ந கரோமி கிஞ்சித்து, கொஞ்சம் கூட முடியாது, தூஷ்ணிம் சுகம் ஆசம் இது அபிமன்யத்தே லோகா. பீப்புள், பொது ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன்னா இல்லை ரிட்ரீட் போவாங்க. இந்த சூசைடு இது மலையினுடைய டிப்பு ஒன்று இருக்குது, அது சூசைட் பாயிண்டா, பேரை பாரு, பேர் கூட தப்பு. கொடைக்குள் மழை அப்படி எடுத்தான், அந்த படமே ஃபெயில் ஆயிடுச்சு. நேச்சுரல் வந்து விரோதமாக பேசக்கூடாது, புரியுதா? சூசைட் ஸ்குவாட் அப்படி பண்ணுறது டிப்பு. அப்போ இது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் வந்து எவன்லாம் கடன் வாங்கி எதுவும் கொடுக்க முடியாமல் இருக்கானோ அவன்லாம் சூசைட் பாயிண்ட் டிப்பில் போய் நின்று சூசைட் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்ரோச்சே தப்பு. நம்ம பேசும்போது கரெக்டாக பேசணும். அப்போ மக்கள் நினைப்பு எப்படி இருக்குன்னா, நான் சுகமாக இருந்து கர்மம் பண்ணாமல் இருந்தால் சுகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கான். பிகாஸ் இந்த லெத்தார்ஜிக் இருக்குல்ல, இந்த லெத்தார்ஜிக்காக இருந்தால் சுகமாக தான் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், நானும் இருந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். இதில் அப்படி ஒரு வாய்ப்பே எனக்கு இல்லை. இப்படியே உட்காந்துருக்கான், சும்மனே இப்படியே உட்காந்துருக்கான், சும்மனே உட்காந்துருப்பான். இப்போ புரியுதுதான், லெத்தார்ஜிக் பர்சன். அதில் ஒரு சொக புத்தி, அப்படிதான். இந்த சொக புத்தி நிறையா பேருக்கு இருக்குது. முதல்ல வந்து நீ சுறுசுறுப்பாகிறது வந்து இந்த சுகம் கொடுக்கணும் ஒரு புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை விட்டு ஒழிக்கணும். இப்படி வந்தால் சுகமாயிடும் அப்படின்னு நினைக்கிறல்ல, பா ஒரு நாள் லீவு, ஒன்றுமே பண்ணக்கூடாது, சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அன்னைக்கு பார்த்து நீ இப்படி ஏதாவது முடிவு பண்ணினா அன்னைக்கு வருது பாரு வேலை. கோபமாக வந்து ராத்திரி வீட்டுக்குள்ளார ஒரு சண்டை நடக்கும், தூங்கும்போது
எல்லோரும் தூங்குவாங்க, சண்டை போட்டவங்க தூங்காமல் அப்படியே இருக்கும். அப்போ பகல்லையும் ரெஸ்ட் எடுக்க முடியல, ராத்திரியும் ஓய்வு எடுக்க முடியாமல் போயிடுது. புரியுதா? அதனால் கர்மத்திலும் அகர்மத்திலும் ரெண்டுத்திலையுமே விபரீத தரிசனம் இருக்குது அப்படின்றார் சங்கராச்சாரியார். அப்போது கீதா சிபிரில் நம்ம பார்த்த விஷயம் விபரீத தரிசனம் இருக்குது அப்படின்னு போன வகுப்பில் நாம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு தான் பகவான் புதிர் போடுற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அதை சரி செய்யணும். அது சரி செய்ய முடியாமல் கஷ்டப்படுறோம். இந்த ஞானம் கர்மத்தில் அகர்ம எப்பஷேத், அகர்மத்தில் கர்ம பஷ்யேத் எக பஷ்யேத். அவன் சக புத்திமான் கிருஷ்ண கர்ம கருத்து. இனிமேல் அவன் இது பண்ண வேண்டாம், ஸ்வதர்மம் பண்ண தேவையில்லை. அப்படி சொல்லுங்கள், ஸ்வதர்மமே கிடையாது அவனுக்கு. அப்படியா? இது புரிஞ்சுத்துனா ஸ்வதர்மமே பண்ண வேண்டாம். இதுதான் நமக்கு ஹைலைட் ஃபார் இந்த ஜீவ யாத்திரா சிபிர். மொத்தமாக இந்த 10 கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது புரிஞ்சுத்துனா நமக்கு ஸ்வதர்மம் போயிடும். நம்ம ஒரு ஸ்வதர்மம் அதில் தானே மாட்டின்னு இருக்கோம். அந்த ஸ்வதர்மத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த 10 வகுப்பை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்வதர்மத்தை விட்டுடலாம். புரியுதா? இது புரிஞ்சால் தான் விடணும், கேட்ட ஒன்றும் விடுறதில்ல. ஓகே, இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னா, இந்த வேதாந்தத்தில் வரவன் அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வேதாந்தம் ரொம்ப டஃப்புப்பா, பஜனை பண்ணு, கலிகாலத்தில் பஜனை பண்ணு, பக்தி பண்ணு, அது மோட்சம் கொடுக்கும். எல்லாம் மோட்சம்தான். புரியுதா? அப்போ நீ அந்த பஜனை இதெல்லாம் பண்ணினா ஒரு ஜாலியாக இருக்குல்ல. இப்போ நேற்றுக்கு அந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போது அதுவும் அப்படியே டக்கு டக்குன்னு அப்பா இங்கேருந்து பின்னாடி ஒரு 5 நிமிஷத்தில் சுவாமிஜி பாறேன் எவ்வளோ அழகாக போட்டார் பாரு அந்த லிங்கத்தில். ஒரே இதுவாக இருக்குது அந்த இது மாலை, அந்த அபிஷேகம், அது இது அது ஜலத்தை அப்படி பிரோச்சனம் பண்ணுறது எல்லாம் ஒரு சுகத்தை கொடுக்குறது, ஒரு ஃபீலிங் கொடுக்கறது நமக்கு. இப்போ புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்கறது. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்து வகுப்பில் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். 25 வருஷம் ஒரே கருத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, விஸ்மிருத்திய மறந்து போயிடலாம். நீ ஸ்ட்ராங்காக உனக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னேன்னா, நேற்று ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னு எதையாவது சொல்லு. நேற்று ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லுங்க. நேற்று அந்த புக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன், ஏன்டா அப்படி சொன்னேன்? நான் எங்கே சொன்னேன்? நீ ஸ்ட்ராங்காக சொல்லணும். அது சொன்னேன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவனுக்கு அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுது. அரணை தெரியுமா உங்களுக்கு? ஓணம், அரணை, பாம்புலாம் தெரியல. அது குட்டி பாம்பு மாதிரி இருக்கும். அரணை வழன்னு இருக்கும். புரியுதா? அது அதுக்கு என்ன பகவான், இப்போ எறும்பு போய் கேட்டுது பிரம்மாஜிக்கிட்ட, நான் கடித்தா அந்த ஆள் செத்து போயிடணும். அதுக்கு எவ்வளோ ஆத்திரம் பாரு. நீ கடிச்சா நீ செத்து போயிடுவாய். உடனே இப்படி ஒரு அமுத்துவான். பார்த்தீங்கன்னா பேச்சுட்டு இருக்கும்போது இப்படி அமுத்துனா செத்து போயிட்டான் அது பிரம்மாஜி. ரிவர்ஸு. ஓகே, இந்த அரண்யம் என்ன கேட்டுது, நானும் பாம்பு மாதிரி இருக்கணும், பாம்பு மாதிரி இருக்க குட்டியாக இருக்கேன் பாவம், ஆனால் நான் கடித்தா விஷம் வரணும். கடிக்க வரும், கிட்டக்க வரும், அப்புறம் மறந்து போயிடும். கிட்டக்க வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் அரண்யம் எங்கே பார்த்தீங்க? ஆட்டோ தான் பார்த்துருக்கீங்க. அதுக்கு அரணைக்குட்டி அதுக்கு ஞாபகம் இல்லையே, வந்தும்போது மறந்து போயிடும். எப்போ வேணுமோ அப்போ மறந்து போயிடும். இதெல்லாம் அரணை தானே, அரணைக்குட்டி ஜாதி வகையை சேர்ந்தது. போன ஜென்மத்தில் அரணைக்குட்டியாக இருந்து இப்போ மனுஷனாக பிறந்திருக்கு. அப்படி நான் இந்த கிளாஸில் சொல்லுவேன், அரணைக்குட்டி
அப்படின்னுவேன். அதுக்கெல்லாம் சங்கேத பாஷை, அவனுக்கு தெரியாது. இது விஸ்மிருதி. இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அது நிஜமான ப்ராப்ளம். அது என்னென்னா துர்விக்னேயத்துவம். நான் யாருன்னு தெரியறது, கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு பல கிளாஸ் கேட்டால் கூட, நான் யாருன்னு சொல்லி கொடுத்தா கூட, மற்ற சயின்ஸ் மாதிரி, ஃபிசிக்ஸ் மாதிரி, கெமிஸ்ட்ரி மாதிரி அப்படியே டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல, டக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்க முடியல. புரியுதா? இது எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பாரு, அதுதான் படித்து சொன்னால் கூட நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவன் ஒரு ஐடியா வச்சுருக்கான், அதுதான் பண்ணுறான். அதுக்கே 25 வருஷம் ஆச்சு பாருங்களேன் புரியறதுக்கு. அவன் ஏற்கனவே ஒன்று முடிவு பண்ணியிருக்கான், அதை தான் பண்ணுவான். இப்போ புரியுறதா? அதுவும் நம்ம மேலே தலைமை தாய் சத்தியம் அப்படி சொல்லிட்டு போடுவான், பண்ணிடுறேன் ஜி அப்படின்னு. சரி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிவிடுவான் போல இருக்கு, நமக்கு பழக்கம் சொல்லிட்டா செஞ்சிடணும். ஆனால் அப்படி பண்ண மாட்டான். இது 25 வருஷம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, நாமும் அவனை மாதிரியே சொல்லி விட்டுடணும். அப்படியெல்லாம் நம்பலாம் கூடாது. அப்போ எங்ககிட்ட நம்பிக்கை இல்லாமல் அப்படி இல்லை, இப்படியே ஒரு 10 தடவை சொன்னாவது ஒரு தடவையாவது வரமாட்டியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னா இப்போ சங்கர பாஷ்யம் வரைக்கும் வருவோமா? இப்போ இதெல்லாம் கடந்து பிரஸ்தானத்திரையெல்லாம் முடித்து சங்கர பாஷ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். யாருக்கு இந்த இது கிடைக்கும்? யார் தருவார் இந்த அரியாசனம்லாம் பாட்டிருக்காங்க. அதில் சங்கர பாஷ்யம் வந்து இன்னைக்கு காலத்தில் யார் எடுத்துன்னு இருப்பான்? இல்லை யார் தான் வருவாங்க? எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தால் கூட வருவான சங்கர பாஷ்யத்துக்கு வரமாட்டான். புரியுதா? ஒரு காலத்தில் வந்து ஒரு சன்னியாசிலாம் வந்து பாஷ்யம் படிப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சன்னியாசிக்கிட்ட கேட்டு நீங்கள் சங்கர பாஷ்யம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்களேன், தொட்டு கூட இருக்க மாட்டான். நிஜமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சாது சன்னியாசி அதுவே தெரியாது. என்ன யாராவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு எங்கேயாவது இந்த ரிஷியஸ்லாம் இனிமேல் கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. அங்கேயாவது நிறைய சாதுலாம் பார்த்தீங்களே, அவர்கிட்ட போய் சுவாமி கேட்டார், அப்படி 2 பேர்கிட்ட இன்டர்வியூ கேட்டிருக்கலாம்ல, சாமி சங்கர பாஷ்யெல்லாம் படிக்கிறீங்களா, பிரம்மசூத்திரம்லாம் முடிச்சிங்களா? நமக்கு தான் அங்கே டைட்டாக மூச்சு விட்றது கூட இடம் இல்லாமல் பண்ணிட்டீங்களா? அடுத்தடுத்து ஓடுறாஜான்னு பண்ணிட்டீங்க, இது இங்கே வந்து கேட்குறீங்க. அப்போது இந்த அனுபவத்துக்கு இப்போது நமக்கு துர்விக்னேயத்துவம் இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நாம் அடையிற அறிவுக்கும் நம்முடைய சொந்த அனுபவம், அறிவு அனுபவம் இருக்கு. இந்த அறிவு அனுபவம் ரெண்டுத்துக்கும் போட்டி வச்சா எது ஜெயிக்கும்? அறிவா அனுபவமா? இல்லையா? அனுபவம் அறிவை வீழ்த்துமா, அறிவு அனுபவத்தை வீழ்த்துமா? நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது இல்லையா, அந்த நாலேஜு நமக்கு ப்ராப்ளம்ஸு பிரச்சனைகள் வரும்போது அது கை கொடுக்குமா இல்லை கை கொடுக்காதா? பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள் ஜோதிடரே அப்படின்னு கையை காட்டுவான். அந்த மாதிரி இந்த கிளாஸில் உட்காந்து கேட்குறமே, அந்த அறிவு நம்மளுடைய பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், கஷ்டங்கள் வரும்போது உதவி பண்ணுமா, உதவி பண்ணாதா? அதாவது அறிவு ஜெயிக்குமா, நம்மளுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அனுபவம், அது ஜெயிக்குமா? கேள்வி புரியுதுல உங்களுக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேள்வி. ஆனால் இப்போ சூரியன் தோன்றுவது மறைவது, நேற்றுக்கு ஒருத்தர் பேசினார் அழகா, இந்த பாரத பிரதமர் மோடிஜி வரும்போது உதிக்க வேண்டிய சூரியன் கூட மறைந்து விட்டது. எதுக்கு முனையோடு பேசுகிறாரு? அப்போ இது ஒரு மேக கூட்டம். நான் இங்கே பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்க கிளைமேட்டு, ஊட்டி கிளைமேட்டு மாதிரி இருக்காரு. அவர் வேறு பாவம் எவ்ரி மைக்ரோ செகண்ட்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயில் இல்லாமல் இதே மாதிரி நீடிச்சா நல்லாயிருக்கும். அதை ஒருத்தர் மேடையிலே சொல்லிட்டான். பாருங்கள், சூரியன் கூட இல்லை பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு. இது பாரத பிரதமர் வந்தார், அது கூட பயந்து போயிடுது. அதனால் இந்த எலெக்ஷனில் நம்ம நல்ல சகுனம் ஜெயிச்சு விடுவோம் அப்படின்னு பேசுகிறான் ஒருத்தன். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. இப்போ சூரியன் வந்து
தோன்றுவதும் மறைவதும் நமக்கு என்ன சொல்கிறது? சன்ரைஸ் சன்செட் இந்து பேப்பரில் போடுவான் டெய்லி. இத்தனை மணிக்கு 6:01 6:10 அதுக்குள்ளே இன்றைக்கி சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அப்படின்ட்டு போடுவான். ஆனால் இது அப்பட்டமான பொய். சூரியன் இடறதில்ல, விழறதில்ல, தெரியறதில்ல. நாளைக்கு வேறு நம்ம பானு ரத சப்தமி பண்ண போகிறோம், விசேஷமாக பண்ண போகிறோம். புரியுறதா? அதிலெல்லாம் நம்ம விசேஷம். அந்த மூடு இங்கே சொன்னதை அங்கே கொண்டு வரக்கூடாது. புரியுறதா? இதெல்லாம் அந்த மோடு மாற்றிக்கணும். புரியுறதா? ஆனால் அந்த அறிவு இருக்கு இல்லையா? அப்போ நான் ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லுவேன். அந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பேன் நான். புரியுதா? அது அந்த இது சூரியனை தகன்னு இருக்கிற சூரியனை பார், விழித்து பார், அதெல்லாம் விஷுவலைஸோட பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவேன் நான். புரியுறதா? அப்படி சூரியன் நமக்கு இது பரவாயில்ல, நம்ம டெலிபரேட்டாக சேர்ப்போம் நாளைக்கு. ஆனால் உனக்கு புரியுறதா? உனக்கு உன் அனுபவம் அங்கே வின் பண்ணுறது. புரியுதா? அறிவு ஒரு நாள் கூட வந்த பாடு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு காலையிலையும் இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீ வரல, நீ விழலை, நாங்கள் காலையிலே ராத்திரியிலேருந்து பிரயாணம் பண்ணி உனக்கு இந்த பக்கம் தலைகீழாக பார்த்துட்டோம் அப்படின்னு நீ என்னைக்கா யோசிச்சிருக்கியா? சூரியனோட பார்த்து டீல் பண்ணியிருக்கியா? பேசியிருக்கியா? இல்லை. நமக்கு காலையில் சூரியனை பார்த்தது நிறைய பேர் இல்லை. இங்கே காலை சூரியன் இருக்கால, தகன்னு வருவாள், அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் அது நூற்றுக்கணக்கான இந்த டி மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களே, வைட்டமின் டி, இவனுக்கு போனால் மாத்திரை போட்டுக்கிட்டால் போகிறோம், போய் ஏசி ரூமில் போய் உக்காந்துப்பான். மக்கு பிளாஸ்டிக். நம்ம ஊரில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் சூரியன்கிட்ட போய் நிற்க மாட்டான். புரியுதா? ஒரு வீசிங் வருதுன்னு வச்சுக்க, சூரியன்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் நின்னேன், தும்மல் இருமல் எல்லாம் வரும்போது இந்த இது வடம் காய வைப்பாங்க, அதுவும் போயிடுது. எல்லாமே டெம்பரரி, எதுவுமே உதாரணம் சொல்ல முடியல. பாருங்கள், காலம் மாறி போயிடுச்சு. காய வைப்பாங்க. அதுபோல் இந்த பாடியை கூட காய வைக்கணும் சூரியனில். சூரிய குளியல்னு பேர், அதுக்கு பேர். புரியுதா? நாளைக்கு குளத்தில் குளியல், விடிய காலம்பரை. புரியுதா? அது இன்னும் உன்னதமாக இருக்கும். சரி, அப்போது சாஸ்திரம் சொல்கிற ஞானத்துக்கும் என் சொந்த அனுபவத்துக்கும் முரண்படுற மாதிரி இருக்கிறது. அதனால தான் நாம் இப்போ படித்தோம். அதில் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, தத்திர இதம் லோகஸ்ய விபரீத தர்ஷன அபநாயனாய ஆக பகவான் கர்மணி அகர்மய பஷ்யத் இத்யாதி அப்படின்றது சொன்னார். தத்திரனா அகம் கர்த்தா அகம் அகர்த்தா ரெண்டுமே மோகம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் இந்த கன்ஃபியூஷன் போகிறது அப்படின்னா, கர்த்தృత్వం இருக்கிறது. கர்த்தృత్వం இருக்கிறது போகிறது. இந்த கர்த்தృత్వం போக்திருத்துவம் தான் எல்லா குழப்பமும் இருக்குது. இங்கே அடிப்படையில் 3 விஷயம் சொல்கிறேன், நான் கடைசியிலையும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அகம் கர்த்தா அகங்காரகா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அகம் கர்த்தா அகங்காரகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அகம் அகர்த்தா ஆத்மா, இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன? அதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம ரெகுலராக இருக்கிறது. அகம் கர்த்தృత్వం சம்சாரி. இவ்வளோ தான்பா. 3க்குள்ளே நீ உன்னோட டீலிங் எப்படி? இப்போ 27ஆம் தேதி நாளன்னைக்கு என்டையர் யூரோப் யூனியன் வர்த்தகத்துக்காக வராங்க, நம்மளோட டீல் பண்ணுறதுக்காக. புரியுதா? நம்ம வேதாந்த டீலிங் என்னென்னா, அகம் கர்த்தா அகங்காரகவா, அகம் அகர்த்தா ஆத்மாவா, அகம் கர்த்தృత్వం நான் செஞ்சேன் அப்படி சொல்லி சம்சாரியா. புரியுதா? நீ ஆத்மாவா அனாத்மாவா சம்சாரியா, நீ டிசைட் பண்ணிக்கோ. இது 3 புது ஸ்டேட்மெண்ட்டு சுருக்கமாக புரியறதுக்காக சொன்னேன் நான்.
ஓகே, இதை தான் நம்ம விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது ஸோ இந்த நமக்கு வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் ப்ராப்ளம் இருக்குது, எனிமி அப்படிலாம் ஒரு கொச்சப்படுத்தி பேசிகிட்டு இருப்பான். பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் புரியுதா? பாகிஸ்தானும் பங்களாதேஷும் எனிமி கிடையாது, நிஜமான சத்துரு கிடையாது. புரியுறதா? இப்போ வந்து சுக்கிரன் போய் வாலியை போய் வாடா ஒண்டி கொண்டி வாடா அப்படி கூப்பிட்றான்ல வாலியா, வாலி அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு? சக்தி இருக்கா அவனுக்கு? இல்லை என்னைக்காவது ஜெயிச்சிருக்கானா? வாலிக்கு ஸ்டேட்டஸ்னா அவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு ராவணேஸ்வரனை 10 தலை ராவணேஸ்வரனை வாலி இப்படி பிடிச்சிவான், 8 கால் பூச்சி மாதிரி அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவான், அப்புறம் தொப்புன்னு போட்டுருவான் ஸ்ரீலங்காவில். புரியுறதா? அவன் வந்து நவகிரகத்தை எல்லாத்தையும் தேவர்கள் அதெல்லாம் கிடுகிடு பண்ணுவான் ராவணேஸ்வரன். ஆனால் வாலிகிட்ட மாத்திரம் அப்படியே இதுவாக போயிடுவான். அப்படின்னா தேவர்கள் பயப்படக்கூடிய ராவணேஸ்வரனே 8 கால் பூச்சி மாதிரி தூக்கிட்டு போவான் வாலி. அவனோட பலத்தை, அப்பேற்பட்ட பலசாலியை சுக்கிரவன் எவ்வளோ பையன், சின்ன பையன், தம்பி என்ன அதெல்லாம் லோக்கல் பாஷையெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது என்ன. அவன் வந்து கேட்குறான், வாடா வெளியே வாடா, சும்மா கட்டா எடுத்துக்கிட்டு போனான் பாரு, வாஸ்கோல் அப்படி. எப்பயுமே ஒய்ஃபு சொல்கிறது சில சமயமாவது கேட்கும், போகாதுங்க, அவனுக்கு பலம் இல்லை, பலகீன பையன், அவனே வந்து ஒத்த காற்றுல வீசுகிற ஆள், அவன் வந்து உங்களை வெறுப்பேற்றுறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. புரியுறதா? ஃபூனு ஊதினா இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் எவ்வளோ நேரத்துக்கு ஆகும் யோசிச்சுப்பார். நம்மக்கிட்ட முன்ன மாதிரி இல்லை, பழைய இந்தியா கிடையாது, இது புதிய பாரதம். புரியுறதா? இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் சைனாவும் இருக்குது. அது பாரத பிரதமருக்கு தெரியும். புரியுதா? அங்கே அட்டாக் பண்ணுறார். இப்போ அவர் பண்ணுற ஆயுதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை அடிக்கிறதுக்கும் சீனாவை அடிக்கிறதுக்கும் தான் இருப்பார். இங்கே இருக்குன்னு தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரியும். புரியுறதில்ல? அதெல்லாம் வந்து அப்போது எனிமி யாருன்னு கண்டுபிடிக்கணும். சில்லற பையெல்லாம் வருவான், அவெல்லாம் அடிக்கணும். புரியுறதா? ஆனால் மெயின் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை போடணும். புரியுதா? இதுதான் சினிமாவில் கூட எடுக்கிறான், அப்படி தான். புரியுறதா? சரி, அப்போது இந்த அதர்மத்தை தூண்டி விடுறது, தர்மத்திலேயே குழப்பம் இருக்கு, அந்த அதை தாண்டி அதர்மமாக இருந்தால் குழப்பம் கலவரம் வரும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து தேசத்தில். இங்கே என்ன சொல்கிறாரு? தத்திர இதம் லோகேஸ்ய விபரீத தர்ஷன அபனயனாய பகவான் ஆக. பகவான் சொல்கிறார், பகவான் இதமாக. பகவான் 18வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? கர்மணி அகர்மணி, அகர்மணி கர்மணி பஷ்யேத் இத்தியாதி இப்படி சொல்கிறார். இப்படி ஏன் பகவான் வந்து புரியாத மாதிரி பேசுகிறார்? ஏன் பேசுகிறார்னா விபரீத தர்ஷன அபனயனாய. அபனயனாயன என்ன? ஜனங்கக்கிட்ட ஏற்கனவே குழப்பம் இருக்குது, இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக வேண்டி பகவான் புதிர் போடுற மாதிரி பேசுகிறார். நேராக சொன்னால் அவனுக்கு புரியாது, இன்டைரக்ட் டீச்சிங். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேதாந்தம் என்ன டீச்சிங்கு? இன்டைரக்ட் டீச்சிங். இந்த இன்டைரக்டாக சொல்லும்போது ஏன்னா டைரெக்டாக சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவான், என்கிட்டயே கூட டைரெக்டாக சொல்லுங்களேன், சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. நிறைய விஷயம் வந்து இன்டைரக்டாக தான் இருக்கும். அவனுக்கு எப்போ அந்த இன்டைரக்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறது புரிகிறதோ அப்போ தான் வேதாந்தம் புரியும். புரியுதா? அதை வந்து இன்டைரக்டாக சொல்கிறேன்ல, இன்டைரக்டாக சொல்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அது செம்ம அடி வாங்குவான். நீங்கள் சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்படியா? சரி, பரவாயில்ல, சரியாயிடும். அப்போது இது நீ வந்து புதிர் போடுற மாதிரி சொல்கிறாரு. சங்கரர் வந்து
அதை திருப்பி அதை விளக்கிறார். எப்படி விளக்கிறாரு? பாஷ்யம் படிப்போம். 232வது பக்கம் கீழே நடுவில் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே. அதஹ ஆத்ம சமவேததயா சர்வலோக பிரசித்தே கர்மணி நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதி பிராதிலோமம் கதிஹி பிராதிலோம்யேன அகர்ம கர்மபா அபாவம் யதாபூதம் கத்யபாவம் இவ விருக்ஷேஷு பஷ்யேத். இதில் யதாபூதம் ஒரு சொல்லு முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆத்ம சமவேததையா, இதுதான் பூர்வபக்ஷி அங்கே கேட்க போகிறான். அதனால் ஆத்ம சமவேததையா புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அத்திரச்சன்னா கர்ம அனைத்தும். ஓகே, கர்ம அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான செயல்களும் எப்படிப்பட்டதா அப்படின்னா காரிய கரணாசிரயம் கர்ம ஏவ சத்து. எல்லாமே காரிய காரண சங்காத்துக்கு உட்பட்டது. அதாவது நம்மளுடைய பாடி மைண்டு சென்சஸ் அதுக்கு உட்பட்டது தான் எல்லா கர்மமும். ஓகே, எல்லாமே எதை சார்ந்திருக்கிறது? நம்மளுடைய சரீரத்தை சார்ந்திருக்கு கர்மங்கள். சரி, அதை அந்த சரீரத்தை என்ன சொல்லுவோம்? அனாத்மா சொல்லுவோம். ஓகே, அப்போ நான் ஆத்மாவாகிய நான் அனாத்மாவை கிளைம் பண்ணிகிட்டே இருக்கோம். ரெகுலராக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தப்பு பண்ணுறது என்னென்னா அனாத்மா அகம் அப்படின்னு டிக்ளரேஷன் பண்ணுறோம். இப்போ கர்மங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அனாத்மாவுக்கு இது இருக்குது. இது ஒரு பேருண்மை. நம்மளுடைய என்ன சார்ந்திருக்குன்னா அகம் ஆத்மா நைவ கிஞ்சித் கரோமி இதி. புரியுதா? அப்போது இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, கர்மங்கள், அது ஸ்தூல சரீரத்தையோ சூக்ஷ்ம சரீரத்தையோ சேர்ந்தது. ஆனால் ஜனங்கள் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா அவிக்கிரியே ஆத்மனி சர்வைகி. அனைத்து செயல்களிலும் கர்மங்களிலும் ஜனங்கள் எப்படி பண்ணுறாங்க? நான் பண்ணினேன். அந்த சுண்ட காய்ச்சிய வத்த குழம்பு இருக்குல்ல, காரக்குழம்பு, அது யார் பண்ணினது? நான் தான். இந்த வீட்டை யார் காப்பாற்றுறது? நான் தான். இதெல்லாம் பண்ணினது யாரு? நான் தான். புரியுதா? எங்கே சொல்லலை சொல்லு. அது படிக்கட்டில் ஒரு சின்ன இது இருக்குது, மிதியாடி. அது ரொம்ப நல்லா இல்லை. அதனால் நான் போய் தியாகுச்சிக்கிட்ட கேட்டு ஒரு மிதியாடி வாங்கிப்படேன். யாரா போட்டது? நான் தான். சொல்லு, புரியுதில்ல? எல்லா இடத்துலையும் முந்திக்கிட்டு இருக்குது, முந்திக்கிட்டு வரும். நான் தான் நான் தான் நான் தான். அந்த ரமண மகிழ்ச்சி கடைசியாக வந்தார், கையெழுத்து கூட போடல அந்த லெட்டரில். டக்குன்னு புரிஞ்சு போச்சு. அது என்ன அகங்காரத்தை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுத்தவருக்கு. இங்கே தான் இதை வச்சு தான் அவர் பிடிக்க போகிறார் டக்குன்னு. சர்வைகி அத்தியஸ்தம், சர்வைகி அத்தியஸ்தம். ஓகே, நீ காலையிலேருந்து சொல்கிற இந்த நான் இருக்கு இல்லையா, அதுதான் அத்தியஸ்தம். அத்தியஸ்தம்னா என்ன சுவாமி? மிரர். மிரர் இல்லை, எரர், மிஸ்டேக். புரியுதா? இந்த மிஸ்டேக் யார் பண்ணுறா? பண்டிதைகி அபி, சான்றோர்கள் கூட, படித்தவர்கள் கூட. படித்தவர்கள் இந்த எம்பிஏ பண்ணிடுவாங்கல்ல, வேதாந்த 20 வருஷமாக படித்தவங்க கூட. புரியுதா? எப்படி அகம் கரோமீதி அபிமன்யதே, அகம் கரோமீதி அபிமன்யதே. நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன் அப்படி சொல்கிறைய.
அப்போது இந்த கர்த்தருத்துவம் வந்துடுது, அதிலிருந்து போக்திருத்துவம் வந்துடுது, அதிலிருந்து புண்ணிய பாபம் வந்துடுது. அந்த புண்ணிய பாபம் உனக்கு தெரியாது, உனக்கு புண்ணியமாவது பாவமாகுது, இப்படிதா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இப்போ கஷ்டப்படுறேன், இப்போ கொஞ்சம் சோகமாக இருக்கேன், இதுதான் தெரியுத ஒழிய நீ ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிறிய, ஏன் அந்த கஷ்டம் தெரியுதில்ல, தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியுது. நானும் அப்படியே பார்ப்பேன், ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு அவனுக்கு எதாவது தெரியுதா? அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கான், புரியுதா? கர்வத்தோட அகங்காரத்தோட இவனுக்கு டபுள் டக்கர் பாருங்களேன். கர்வம் இருக்குது, அகங்காரமும் இருக்குது. கர்வமே இருந்தால் போகிறோம் பனிஷ் பண்ணுறதுக்கு, அகங்காரமும் சேர்ந்துட்டு இருக்கும். அது சாமானிய விஷயம். அகங்காரம் காமன், எல்லாருக்கும் யூனிவர்சல் ப்ராப்ளம். ஓகே, அதோட விசேஷமாக நானும் ஒரு தனியாக இருக்கணும் இல்லையா, அதில் வந்து கர்வத்தை சேர்த்துருவான், கம்பேரிசன் சேர்த்துருவான். கர்வம்னா என்ன? என்னை தவிர இன்னொரு ஆளோட கம்பேரிசன் பண்ணுறது. இந்த கம்பேரிசன் தான் ப்ராப்ளம். இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன? கம்பேரிசன். ரொனால்டு ட்ரம்ப்புக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன? கம்பேரிசன். ரொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து கம்பேரிசனோடு அகங்காரமும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அகங்காரத்தோட கர்வம் கம்பேரிசனும் இருக்குது. நான் பாஸா, மோடி பாஸா? அவர் பாவம், நான் பாஸ் இல்லை, அவர் தான் நிதின் நபீன் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. நான் காரியகர்த்தாங்க புரியுதா? அப்போது இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். கர்த்தருத்துவம் போக்திருத்துவம், அது லீட் டு பாப புண்ணியம், பாப புண்ணியம் லீட் டு சுகதுக்கம். அப்போ சுக துக்கத்துக்கு யார் காரணம்? பணம் ப்ராப்ளமா, பதவி ப்ராப்ளமா, யார் ப்ராப்ளம்? பண்டிதைகி அபி அகம் கரோமி இது அபிமன்யத்தே அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு ஒரு இது சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறாரு. ஸோ உதாரணம் வந்து நதிகூலஸ்தேஷு இவ விரக்ஷேஷு அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, சங்கர் சொல்கிறது பியூட்டிஃபுல். அவர் வந்து கேரளத்துக்காரர் இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் போட்டிலாம் இருக்கும், பத்திரிகையில் நதி இருக்கும், நதியில் போட்டு இருக்கும், போட்டு வேகமாக போகும், புரியுதா? அந்த வேகமாக போட்டு போடுறதுக்கு அது பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்கும், அந்த மரங்கள்லாம் வந்து அதுவும் ஓடுற மாதிரி இருக்கும், விருட்சம்லாம் நகர்ற மாதிரி இருக்கும். நம்ம எங்கே போட்டில் போனோம், பக்கத்தில் எங்கே மரத்தை பார்க்க, நம்ம பஸ்ஸில் வேகமாக போகும்போது மரம் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், புரியுதா? அப்போது நகர்வது போட்டு, நகராதது விருட்சம், மரம். ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த நகராத மரத்தை நகர்றது மாதிரி சொல்லிடுறான். இவன் உட்காந்துருக்க போட்டு நகராத மாதிரி இருக்குது, நகராத மாதிரியும் நகராததை நகர்ற மாதிரியும் பண்ணு. இவன் செய்கிற தப்பு ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ தான், புரியுதா? அதஹா ஆத்ம சமவேதத்தையா சர்வலோக பிரசித்தி கர்மனி. ஆத்ம சமவேதையா, நான் சொன்னலே முக்கியமான வேர்டுன்னு, ஆத்ம சமவேதையா. இங்கே ஆத்மாவின் சம்மதம் அப்படின்னு அர்த்தம், கனெக்டிவிட்டி, ஆத்மாவோட கனெக்டிவிட்டி பண்ணுறான். ஆத்ம சமவேததையா அப்படின்னா, நான் என்ற சொல்ல இவன் வந்து ஆத்மான்னு சொல்லலை. ஆத்மா பண்ணுறது, ஆத்மா வந்தது, ஆத்மா வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சது அப்படி சொல்கிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான்? நான் சொல்கிறான். சங்கர் என்ன சொல்கிறாரு? நான் என்ற சொல்லோட பொருள் ஆத்மா, ஆத்ம சமவேததையா சம்பந்தப்படுத்திக்கிறார். அப்படிதா அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. இங்கே இருக்கிற என்ன விசாரம் அப்படின்னா, நான் பண்ணினேன், நான் செயல் புரிந்தேன்னு சொல்கிறிய, அது அத்தியஸ்தம், எரர், அது மிஸ்டேக், புரியுதா? நான் என்ற சொல் வந்து ஆத்மாவை குறிக்கிறது. ஆனால் பொது ஜனங்களுக்கு அகம் என்ற சொல்லுக்கும் ஆத்மா என்ற சொல்லுக்கும் ஆத்மா தெரியவே இல்லை. இந்த ஆத்மா தான் அகம் என்ற பொருள், அது புரியவே இல்லை. தேர்ஃபோர் ஆத்ம சமவேததையா சர்வலோக பிரசித்தி கர்மஹா. ஓகே, அகர்த்தா ஆத்மா என்பது அகம், அதனுடைய பொருள்.
அறியாமலே ஜனங்கள் கர்மா நான் நதிக்கூலஸ்தேஷு விரக்ஷேஷு பிரதிலோம ஏன கதிகி. அந்த பிரதிலோமியன இது இது ஒரு செயல். படகு ஓடுறது ஒரு செயல், விரக்ஷன்றது அகர்மா. இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அப்போ ஞானியோட திருஷ்டி என்ன இருக்கு? நதி இது படகு ஓடுறத அவன் தப்பு சொல்லலை. படகு ஓடுறது பாடி மைண்டு இது வேலை செய்கிறது, அதில் தப்பு கிடையாது. நீ நானுன்னு அங்கே போடுற பாரு, அந்த நான் அகம் ஆத்மா, அங்கே தான் தப்பு பண்ணுற. யதாபூதம், இதான் குருஷியல் வேர்டு. இனாக்ஷன், செயலற்ற நிலை. அந்த செயலற்ற நிலை இவன் இப்படி சொல்கிறான். அப்போ ஞானியோட திருஷ்டி அகம் என்ற பதத்தில் ஆத்மாவையே பார்க்குறான். புரியுதா? அஜ்ஞானி எப்படி பார்க்குறான்? அந்த விரக்ஷேஷு ஏக பஷ்யத்தை, அந்த விரக்ஷமா மாமா அது அது மரமும் நம்மளோட வருது பாரு, அப்படி குழந்தைங்களாம் சொல்லும். அது குழந்தை சொல்கிறது. இவனும் 60, 70, 80, 90 வயசு ஆனால் குழந்தை. நான் மீசை வச்ச பாசமுள்ள குழந்தையம்மா அப்படின்னு பாருங்க. கரெக்டாக நான் சொன்னது அவன் வேர்டுலேயே இது ஒன்று தான் கரெக்டு. புரியுதா? ஆட்டோக்காரனை கேவலப்படுத்தக்கூடாது, இதுதான் கரெக்டு. தன்னையே சொல்லிக்கிறது. ஆட்டோக்காரன் ஒருத்தர் ஞானியாக கூட இருக்க முடியும். புரியுதா? அவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது இல்லை, நான் நல்லா கவனிங்க, நான் மீசை வச்ச குழந்தையம்மா. புரியுதா? பாசமுள்ள குழந்தையம்மா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? நான். அந்த நான் ஆத்மா. அந்த ஆத்மா அகர்த்தா, அபோக்தா. புரியுது? இப்போ நீ சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட வேதாந்தத்தில் ஸ்டார் இல்லை, ஸ்டாரே இல்லை. முதல்ல அசையாம ஸ்டாரா. அந்த அசையாம ஸ்டாரில் ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது அசைவே அசையாது. அது என்ன நட்சத்திரம்? துருவ நட்சத்திரம். எல்லாம் அம்புட்டு போய் நீ வாயை திறந்து பேசினாலே போய். ஒவ்வொரு நட்சத்திரமும் நகர்றது, ஸ்பீடாக நகருது. அதுவும் நம்மளை நோக்கி வருது. நன்னா புரிஞ்சுக்கோ. நீ அப்படியே அந்த டைட்டன் கப்பலில் காட்டுற மாதிரி இவனுக்கு டைட்டன் கப்பலில் அந்த சினிமாவில் பார்த்து தான் பார்த்து பழக்கம். அந்த ஆகாசத்தில் நட்சத்திரம்லாம் காட்டுவான் ஒரு மியூசிக்கோட. நிஜமான நட்சத்திரம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நிச்சலமாக இருக்கும், வானம் அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கொட்டி கிடக்கும் அப்படியே முத்து பற்கள் மாதிரி. அந்த நட்சத்திரத்தெல்லாம் உன்னை நோக்கி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் எரியிற கற்கள். புரியுதா? அக்னி குழம்பு. சூரியன் இருக்கு இல்லையா, அதை விட 1000 மடங்கு நெருப்பு. அது உன்னை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆபத்து. புரியுதா? ஆனால் பகவானுடைய சிருஷ்டியில் என்ன ஆகிடுறது? அது இங்கே வரும்போதே சாம்பலாக போய்டும். அதுதான் சிருஷ்டி ரகசியம். புரியுதா? அந்த ஸ்பீடில் என்ன ஆகிடுறது? அது சாம்பலாக போய்டுறது. அப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா, லா ஆஃப் வேதாந்தா சேலஞ்சு. என்ன சேலஞ்சு? நாலேஜ் கேனாட் பி சேலஞ்சு பை எ கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? ஸோ அதனால் இது வராது. அப்போ ஞானிக்கு சரீரத்தில் பெயின் இருந்தால் கூட அவனை பாதிக்காது. ஞானிக்கு மனசில் பெயின் இருந்தால் கூட பெயின் இருக்கும். ஆனால் அவனுக்கிட்ட ஒரு புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தியை செப்பரேட் பண்ணிவிடுவான். பாடி மைண்டை கஷ்டப்படுத்துவாங்க. அது கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் மாதிரியே இருக்கும். இப்போ நீ ஒரு ஞானியை கூட்டிகிட்டு வந்து ஒரு சுத்தியில் வச்சு முட்டியில் தட்ட, ஆணு கத்துறாரா இல்லையான்னு பாரு. நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நாளைக்கு இது சுத்தியில் எடுத்துகிட்டு வட்ட மாச்சி அப்படின்னு சொல்ல விடு. நான் என்ன உன்னை ஞானி சொன்னேன்? நான் ஞானி தான் சொன்னேன். அவரு கூட ஆணு வலிக்கிறதுன்னு சொல்லுவார். புரியுதா? ஆனால் வலிக்கிறதுன்னு சொன்னால் கூட எதுவுமே அவரை புத்தி தெளிவாக இருக்கும். தேர்ஃபோர் பிராரப்த நதியில் கர்மா என்ற போட்டில் இருந்தாலும் ஞானி விருட்சம் மாதிரி சலனமில்லாமல் அவன் இருப்பான்.
அது செயல்படுவதில்லை, கர்ம அபாவம். அதுபோல் அகர்ம ஆத்மா அகம் என்று உணர்ந்தவன் ஞானி. இது சொல்வது சுலபம், அதைவிட கேட்பது அதிசுலபம். வர்றது தான் கஷ்டம். புரியுதா? அப்போ இன்டலெக்சுவல் ஃப்ரீடம் வித் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். இன்டலெக்சுவல் ஃப்ரீடம் வித் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். புத்தி தெளிவாக இருக்கும், ஆனால் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் ஞானிக்கும் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோ. ஞானிக்கும் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் அவனுடைய எமோஷனல் டாமினேட் பண்ணாது. இந்த கல்யாணத்தில் கெட்டி மேலே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க? அந்த இது திருமாங்கல்லி கட்டும்போது கெட்டி மேலே கெட்டி மேலே கெட்டி மேலே கெட்டி மேலே இப்படி பண்ணுவார். அதுவே 10 பேர் சொல்லுவாங்க கெட்டி மேலே. அவரை அடிப்பார். எதுக்கு? மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். அதுக்கு அதுக்கு இல்லை, சிலதெல்லாம் எங்கே எதை பேசக்கூடாதுன்னு தெரியவே தெரியாது. புரியுதா? இப்போ அவன் டெத் ஆகிட்டானுமே, அது போனியாங்க கல்யாணத்தில் தாலி கட்டும்போது. அதை இங்கே பேசுறது நம்ம வேதாந்தத்தில் பேசலாம், அது அது மங்கலாம். ஆனால் கல்யாணத்தில் பேசக்கூடாது. புரியுதா? அப்போது அந்த வார்த்தைகள்லாம் அசுபமான வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் கெட்டி மேலே அடிக்கிறது. புரியுதா? அது போல் ஞானிக்கு அந்த கெட்டி மேலே புத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எமோஷன் டாமினேட் பண்ணாது. இந்த கெட்டி மேலமே எதுக்கு? அந்த அபசமான வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு டாமினேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இருக்கு. புரியுதா? அப்போது நமக்கு புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வேதாந்த அறிவை பலமாக புத்தி இது புத்தி கிருத்தையா அப்படி சொல்ற, ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்தவா. புரியுதா? ஷனை ஷனை உபரமே புத்தியா திருதி கிருத்தையா, அப்படி அழகாக சொல்கிறார். அந்த புத்தியில் கிரகிச்சிக்கோ, அப்புறம் அதை மனசில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இந்த மனசில் வர டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அது புத்தி ஓவர் கம் பண்ண விடக்கூடாது. அதுதான் கெட்டி மேளம். இனிமேல் எந்த ஊரில் எந்த கெட்டி மேலே பம்பை அடித்தா கூட இது ஞாபகம் வரணும். புரியுதா? கெட்டி மேளம். புரியுதா? புத்தி ஏதாவது சவுண்டு கேட்டிங்கன்னா டங் டங் டங்னு சவுண்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ இது இது எதுக்கு ஊதுறது? அப்படிலாம் நம்ம இதில் கோயிலில் பண்ணுறோம்ல, வேறு எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். அது ஓவர் கம் பண்ணுறது இந்த சவுண்டு. அப்போ எல்லாருடைய அட்டென்ஷனு அது போல் கெட்டி மேலே பண்ணிட்டா நமக்கு எல்லாமே பிரமாதமாக திருமாங்கலத்தோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். அப்படி சொல்லி இந்த கிளாஸை முடிப்போம். ஸோ சுவாமிஜி கடைசியாக கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.